வணக்கம் கவிஞர் அவர்களே. வணக்கம். முக்கியமான இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தான் மிகவும் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் இல்லையா? ஆமா 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 ஆமா. அதாவது என்ன அப்படின்னா, செல்லூர் ராஜில இருந்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதுரை சொக்க தங்கம் செல்லூர் ராஜ் அவர்கள் இருந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனாரையும் சில ஒரு புதுமையான விஷயங்களை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை முழுக்க போஸ்டர்கள்லாம் மிக வழக்கம் போல போஸ்டர் கலாச்சாரத்துல ஐயோ கொடி கட்டி பறக்குது, பார்க்கவே முடியல, அந்த அளவுக்குலாம் படம் போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமது தவழ்ந்தசாமி அவர்களுக்கு மன்னிக்கவும், நான் சொல்லல இத, முதல்வர் அவர்களே வந்து மேடைகள் சொல்லும்போது, அவை குறிப்பில் வந்து நீக்கிறோம் சொல்லும்போது தவழ்ந்து ஊர்ந்து ஆட்சியை பிடிச்சி இது பண்ணாங்க. அதனால அவர் சொன்னதை நம்ம சொல்லணும், தப்புன்னா அது விட்டுருங்க. இருந்தாலும் முதல்வர் இன்றைய கட்சியின் தலைவர் அவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக கவிஞர் அவர்கள் தெரிவிப்பார். சொல்லுங்க. முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. முதல்வர் இல்ல, ஆமா, நான் அந்த பழைய டைலமால இருந்தேன். எடப்பாடியாளா? முன்னாள் முதல்வர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட்டு. இப்போ அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வைகை செல்வன் இருக்கார் இல்லையா, வைகை செல்வன் அவர் வந்து கோபாச்சேவா கொள்கை பரப்பு செயலாளர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமான பார்க்கணும், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா போர் நிறுத்தம் அதையும் எடப்பாடி கே பழனிசாமி அவரோட பிறந்தநாளை ஒப்பிட்டு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்க தோணும், நம்ம கேட்க வேணாம். பல பேர் கேட்டாங்க, அதை வைகை செல்வன் அவர்களையும் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இதை நீங்க சொல்லி ஆகணும், நான் பேச விரும்பல, சொல்லுங்க. இது வந்து என்னன்னா, இது ஒரு கிறுக்குத்தனமான செயல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க ஒரு நாட்டுப்பற்றோடையும் ஒரு மொழிப்பற்றோடையும் நம்ம இந்தியா அது தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கும் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டவங்களுக்கு காயங்களுக்கு மருந்தாகவும் இந்த தாக்குதல் இருக்குன்ற மாதிரி இருந்து நமது பிரதமர் அவர்களின் தலைமையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தி முடிக்கப்பட்டது. இது எப்பேற்பட்ட விஷயத்தை ஒரு சாதாரண விஷயத்தோடு ஒப்பிட்டு பேசுவதால் இவர்களை எல்லாம் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எதற்காக சட்டசபைக்கு அனுப்பி வைத்தோம் என்பது தெரியவில்லை. கவிஞர்களே, வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதாவது சரி விட்டுறோம். அதாவது இதை காட்டி இன்னும் ஒரு படி மேலாக நமது வைகை செல்வன் அவர்களே டஃப் கொடுக்கும் விதமாக கருணாஸ் அவர்கள் வந்து பூனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. என்ன அப்படின்னா அந்த பேரணியை கண்டு பயந்து, முதலமைச்சரின் பேரணி கண்டு பயந்து போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது என்ன கொஞ்சம் இன்னொன்னு அதே மாதிரி எதை விடுங்க, பூனை வந்து ஏதாவது பசியில கத்திட்டு போவோம். அது இல்ல, கொடி பிடிப்பது ஒழுங்காக கொடி பிடிக்கலாம், ஆனால் தரைமட்ட லெவலுக்கு இறங்கி இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுவது நகைப்பிற்குரியது அல்லவா? அவங்களுக்கு பணம் பதவி வேணும் அல்லவா? சரி, ரைட்டு. அதை விட இன்னொரு நம்ம மாதிரி சொக்க தங்கம் ஐயா செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராணுவம்லாம் கிடையாதுங்க, ராணுவம் சும்மா இங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு, மோடி அவர்கள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்றாரு, நீங்க ராணுவத்துக்கெல்லாம் நீங்க பேரை நடத்தக்கூடாது, மோடிக்கு பேரை நடத்துங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்ல. ஆனா பாருங்களேன், எது நடந்தாலும் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது நடந்தாலும் அதை அரசியல் ரீதியாக கொண்டு போற விஷயத்துல எல்லா தலைவர்களும் தெளிவா இருக்காங்க. அதில் தமிழக தலைவர்கள் ஒருபடி மேலே போயே இருக்கிறார்கள். ஆமா, தமிழக மக்களின் தலையெழுத்து இவ்வளவு கீழாக போகும் என்று நினைத்து கூட பார்த்தது. அவர்கள் தலையெழுத்து நல்லதான் இருக்கு, இவர்களை ஒப்பிடும் போது அவர்களோட அவங்களே நம்ம அந்த மாதிரி தலைமை தேர்ந்தெடுக்குமான்னு நினைச்சு வேதனைப்பட வேண்டியதான்.
சரி, இன்னொன்னு கடைசி ஒரு இது, கழக மூத்த ஊபிஸ் மன்னிக்கவும் உடன்பிறப்பு, அதாவது கழக மூத்த நிர்வாகி ஆர்எஸ் பாரதி அண்ணன் இருக்காருங்களேன், திமுக ஆர்எஸ் பாரதி அண்ணன், அவர் வந்து மிரட்டும் தோணியில பேசியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக என்ற ஒரு கட்சி மிகவும் மோசமான கட்சி, ஒரு மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லி. இதைத்தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, டெரருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஐயோ டெரர் எல்லாம் இருக்கக்கூடாது நீங்க தான் சொன்னீங்க. கரெக்ட். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மேடையில வந்து சென்னையில ஒரு மேடையில பேசியிருக்காரு, அந்த வீடியோ வைரல் ஆகுது. இது சொன்னதும் மட்டுமல்லாமல் முன்னாள் உயர் காவல் அதிகாரிகள் நிலைமை இப்போது எப்படி அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோணியில பேசியிருக்காரு. ஓ ஆமா, சட்டத்துக்கே சவால் விடுகிறார். சவால் விடுறாரு. இன்னொன்னு பார்க்கும்போது அவர் யாரை தாக்கி பேசுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிவிக்கு ஏதாவது தாக்கி பேசுறாரு. தமிழக வெற்றிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, பயம் வந்துருச்சு. அதான் சொல்ல வர்றான். அதாவது நேற்று கட்சி ஆரம்பிக்கப்பட்டவர்கள் திமுகவை பற்றி குறை சொல்லக்கூடாது, அதனால அப்படி சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. மோசமான கட்சி, நாங்க மிகவும் மோசமான கட்சி, ஒரு மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. வயசான காலத்துல ஒரு வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடாப்ல. ஆமா, ஆடு போறது உள்ள இருக்கவங்க தானே. ஆமா, முதல்வர் வேற மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி இங்கிட்டு ஒரு இடி இடிச்சுட்டு போயிடுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமா. சரி கலைஞர்களே, இன்று இதோட டாபிக் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? எனக்கு என்ன சொல்றதுக்கு இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் வேதனையா இருக்குது. நான் சொல்லல, அவங்க பேசுனா நான் மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அதனால மக்கள் நன்றாக சிந்தியுங்கள். நாளைய சந்ததியினரின் வரலாறு நாம் எழுதப் போகும் சரித்திரத்தில் தான் இருக்கிறது. நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள், நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம். கல்தூசி பொறுத்தா